الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله وقال الله تبارك وتعالى وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين وقال الله تبارك وتعالى ولا يحيق المكر السيء إلا بأهله فهل ينتظرون إلا سنة الأولين فلن تجد لسنة الله تبديلا ولن تجد لسنة الله تحويلا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من حج لله فلم يرفث ولم يفسق رجع من ذنوبه كيوم ولدته أمه متفق عليه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரை விட மேலான சையீதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லாவிதமான பாவங்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக முழு உலகத்திலிருந்தும் ஹாஜிகள் அவரவர்களுடைய ஊர்கள் இருந்து நாடுகள் இருந்து அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறாங்க. அவங்க செலவழிக்கிறத கொண்டு வாங்க முடியாத, அவர்களையே விற்றாலும் வாங்க முடியாத மிக பெரிய கூலிகளை அடைந்து கொள்ளும் நோக்கத்தில் மக்காவை நோக்கி அந்த புனிதமான பயணத்தை மேற்கொண்டு உலகத்திலிருந்து எல்லா பகுதிகளிலிருந்தும் போய்கொண்டிருக்கிறார். அந்த பிரயாணம் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரயாணங்களை விடவும் ரொம்பவே வித்தியாசமான பிரயாணம். அந்த பிரயாணம் உள்ளத்தை ஓர்மைப்படுத்திக் கொள்வதற்கோ அல்லது கண்களுக்கு சில காட்சிகளை பார்ப்பதற்கு மாத்திரமாகவோ உள்ள ஒரு பயணமாக இல்லை. அந்த பிரயாணம் சுவர்க்கத்தை வாங்குகிற பிரயாணம். அந்த பிரயாணம் பட்டோலையை அப்படியே அழிச்சு திரும்பவும் புதிய ஒரு பட்டோலைய எடுத்துக்கொண்டு வரக்கூடிய பிரயாணம். அந்த பிரயாணம் வறுமையை இல்லாமலாக்கி
ஒரு மனிதனுடைய பொருளாதார பரக்கத்துக்குரிய கதவுகளை திறக்கக்கூடிய பிரயாணம். ஆகவே இந்த பிரயாணம் மற்ற பிரயாணங்களில் இருந்து வித்தியாசமாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனவேதான் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரயாணத்தை பற்றி ரொம்பவே சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க. புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஹாஜி இந்த சிறப்பை அடைஞ்சாலே அவருடைய வாழ்க்கையில கிடைக்கிற பெரியோரு புனிதம், அது பெரியோரு பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹஜ்ஜ லில்லாஹ், யார் ஒருவர் பேரு புகழுக்காக, மக்களுக்கு காட்டுறதுக்காக, பேர் வாங்குறதுக்காக, மக்களிடத்தில் இடம் பிடிக்கிறதுக்காக என்ற பிழையான நோக்கங்கள் இல்லாம அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துற ஒரே நோக்கத்தில் ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொள்வாரோ, அங்க போன பிறகு அந்த இடத்திலையும் வாயை கட்டுப்படுத்திக் கொள்றார். நாவிருக்குது, பேச தெரியும் என்று பேசாம, அங்க போயிட்டு பாவங்கள் செய்யாம, பலம் யர்ஃபுஸ், ஹஜ்ஜ முறிக்கக்கூடிய மோசமான பாவங்களை செய்யல, வலம் யஃப்சுக், வேற பாவங்களையும் அவர் செய்யல. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹாஜிக்கு என்ன கொடுக்கிறான்டா, அவர் திரும்பவும் உலகத்தில பிறந்து வாரவரை போல திருப்பி இருப்பானாம். ரஜா மின் ذنوبஹி கயௌம வலதத்ஹு உம்மு, அவருடைய தாய் பெற்ற நாளையில, துனியாவை அவர் கண்ட நாளையில, அவருடைய பட்டோலையில எப்படி பாவங்கள் இருக்கலையோ, புதிய பட்டோலையாக இருந்ததோ, வெண்மையான பட்டோலையாக இருந்ததோ, முறையான ஹஜ்ஜு செய்துவிட்டு வரக்கூடியவங்களும் அப்படியான பட்டோலையோட வாராங்க என்று சொன்னாங்க மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இத காசை கொண்டு வாங்கிடுமா? 20-25 லட்சத்தால் இப்படி வாங்கிடுமா? பட்டோலை உண்டு. இருக்கிற எல்லா சொத்துக்களை வித்தாலும் வாங்குறதுக்கு இயலாது. மேலும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுவும் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், ஆகிரத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெகுமானத்தை, சன்மானத்தை பத்தி சொன்னாங்க ரசூலுல்லாஹ், வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னஹ், யார் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் ஒன்று செய்தாரோ அவருக்கு லட்சத்தில கோடியில நன்மை இல்ல, அப்படியெல்லாம் நன்மை சொல்லதுக்கு இல்ல, அவருக்கு கூலி சுவர்க்கம் தான் சொன்னாங்க மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தை எடுத்துக்கொண்டு வாரார், பாவம் இல்லாத பட்டோடையோட வாராரு, சுவர்க்கத்துக்குரிய எல்லா விதமான ஏற்பாடுகளோடையும் மக்பூலான ஹஜ்ஜ செய்தவர் திரும்பி வருகிறார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபரானியில இடம்பெறக்கூடிய ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்றாங்களோ, யாரு ரப்ப திருப்திப்படுத்துறதுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்றாங்களோ, அந்த ஹஜ்ஜும் உம்ராவும் திரும்பி அந்த அமல செய்த மனிதரை எப்படி கவனிக்கும்டா, என் ஃபியானி ذنوب والفقر, அந்த மனிதன் பாவங்களையும் இல்லாமலாக்கும், அந்த மனிதனை வறுமையில இருந்து, பிச்சை கேட்கிறதுல இருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்துருவான் என்று மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது மேல்வாரியாக ஹஜ்ஜ பத்தி வந்திருக்கக்கூடிய சஹீஹான 3 சிறப்புகள். இந்த சிறப்பை எல்லாராலையும் அடைய இயலாது. உலகத்தில் எல்லாருமே பணக்காரரும் அல்ல, பணம் இருந்தேன்னு எல்லா வருஷமும் எல்லாருக்கும் போகவும் இயலாது. இலங்கையிலே சுமார் 3 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க, 30 லட்சம் பேர். அனுமதி கிடைச்சிருக்குது 3500 பேருக்கு. முழு உலகத்திலேயும் 200 கோடி பேர் இருக்கிறாங்க. அங்க ஒரு 17 லட்சம் பேர் வராங்க. அப்ப அடுத்தவங்க இந்த நன்மை அடைகிறதுக்கு வழிகள் இல்லையா? பணம் இருக்கிறவங்க கூட எல்லா வருஷமும் போயிடாது, பல வருடங்களுக்கு ஒரு முறை அவங்களுக்கு போகலும். இந்த உயர்ந்த நன்மைய வாழ்ற காலத்துல இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறதே சுவர்க்கத்தை வாங்குறதுக்கு, சுவர்க்கத்தில் உள்ள பதவிகளை வாங்குறதுக்கு, சுவர்க்கத்தில் உள்ள உயர்ந்த அந்தஸ்துகளை அடைகிறதுக்கு, அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யறதுக்கு. அப்ப எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லையான்ற ஒரு ஏக்கம் வரும். இதனால பொதுவாக உலமாக்கள் வழக்கம், ஹஜ்ஜாஜிகள் புறப்பட்டு போற நேரம் ஊர்ல இருக்கிறவருக்கு வழி காட்டுவாங்க,
அல்லாஹ் உங்களோட இரக்கம், உங்களிட பணம் இல்லை என்றாலும் உங்களுக்கு அமைப்பு இல்லை என்றாலும் வீட்டில இருந்து கொண்டே ஹஜ்ஜட நன்மைகள் அடைஞ்சுக்கோங்க. வீட்டில இருந்து கொண்டு ஹஜ்ஜட கடமையை முடிக்கிறாரு. ஹஜ்ஜி ஃபர்லானவர் பெய்தே ஆகணும். அப்பதான் அவர் ஹஜ்ஜி செஞ்சவராக ஆகுவார். ரப்பிட்ட குற்றத்தில் இருந்து தப்புவார். ஹஜ்ஜட நன்மை அடையணும் என்றா, ஹஜ்ஜட நன்மை சுவர்க்கம், ஹஜ்ஜட நன்மை பாவ மன்னிப்பு. இந்த நன்மையை அடையணும் என்றா நாலாந்தம் அடையிறதுக்கு வழிகள் இருக்குது. நாலாந்தம் அடையிறதுக்கு வழிகள் இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் உம்மத்தோட ரொம்ப இரக்கமுள்ளவங்க. அல்லாஹ் தீன லேசாக்கினவன். ஏழை மனிதர்களும் வீட்டில இருந்து அவங்களோட பட்டோலைய ஹஜ்ஜட நன்மையால நிறைச்சி கொண்டு போறதுக்கு அல்லாஹ் வழிகளை வச்சிருக்கிறார். அப்படியான சில அமல்கள், அதுல முதலாவது அமல் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்க. அதுல முதலாவது அமல், உங்களுக்கு ஹஜ்ஜிக்கு போறதுக்கு வசதிகள் இல்ல, ஆனா வேர்வை சிந்தாம பணம் செலவழிக்காம நன்மை அடைகிறதுக்குள்ள முறைதான். உள்ளத்தால உறுதியாக நியத்து வைங்க, அல்லாஹ் நீ சந்தர்ப்பம் தந்தா நானும் ஹஜ்ஜிக்கு போவேன். இந்த நியத்துக்கே ஹஜ்ஜட கூலி கிடைச்சிடும். இந்த நியத்துக்கு யாருக்கு செலவு போகும்? யாருமே பேங்க்ல டிபாசிட் பண்ண தேவையில்லை. இந்த நியத்து வைக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்களை அல்லாஹ் எடை போடுறது, அமல்களுடைய கூலிய முடிவு செய்யறது நியத்துகளை கொண்டுதான் என்றாங்க. இது முதலாவது இலகுவான வழி. இரண்டாவது வழி என்னன்னா, ஒருவர் ஏற்கனவே ஹஜ்ஜி முடிச்சிருக்கிறார், அவருக்கு அல்லாஹ் பரக்கத்தாக செல்வத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க உங்களோட பணத்தால ஒரு நல்ல ஒரு மனிதரை தெரிவு செய்து அந்த மனிதரை ஹஜ்ஜிக்கு அனுப்பி வைக்கிறீங்க. வீட்டில் இருந்து கொண்டே அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜட கூலி எழுதுவான். நீங்க வீட்டுக்குள் இருக்கிறீங்க, மனைவி மக்களோடு இருக்கிறீங்க, தொழிலோடு இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய கூலி எழுதுவான். ஏன்? அவரோட ஹஜ்ஜிக்கு நீங்க காரணமாக இருக்கிறீங்க. மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தல்ல அலா கைரின் கஃபாயிலிஹி, யார் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இன்னொரு மனிதனுக்கு காட்டி கொடுக்கிறாரோ, சொல்லிக் கொடுக்கிறாரோ, அந்த நல்ல விஷயத்தை அவர் செஞ்சது போல கூலி கிடைக்கும் என்றாங்க. வாயால ஒரு அமல சொல்லிக் கொடுத்தவருக்கே கூலி என்றா, அந்த அமல செய்யறதுக்கு தந்த சொந்த பணத்தை செலவழித்தவருக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுப்பான். மூணாவது அமல் சொல்லி தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஆளுக்கு ஹஜ்ஜிக்கு போறதுக்குள்ள வசதிகள் இல்ல, அவருக்கு உம்ரா செய்யறதுக்குள்ள வசதிகள் இருக்குது, அவங்க ரமலானுடைய காலத்துல உம்ரா செய்யுங்கன்னாங்க, ஹஜ்ஜட கூலி கிடைக்கும். அதுவும் எப்படிப்பட்ட ஹஜ்ஜட கூலி? ரசூலுல்லாஹ்வோட ஹஜ்ஜி செஞ்ச கூலி கிடைக்கும். புகாரி ஷரீஃப்ல இருக்குது, உம்ரத்துன் ஃபீ ரமலான், யாரு ரமலானுடைய மாதத்துல உம்ரா ஒன்ன முடிக்கிறாரோ, தஅதிலு ஹஜ்ஜதன், ஒரு ஹஜ்ஜிக்கு சமமான கூலி கிடைக்கும் என்றாங்க. ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹஜ்ஜிக்கு வரல, வர வேண்டியால் வரல. பின்னால் அவரை கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களை காணலையே, ஏன் நீங்க ஹஜ்ஜிக்கு வரல? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சில பிரச்சனைகள், மஹ்ரமுடைய துணைகள் இல்லாத சில சிக்கல்கள் இருந்தது, அதால வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ரமலானில உம்ரா செய்யுங்க, தஅதிலு ஹஜ்ஜதன் மஇ, என்னோட ஹஜ்ஜி செஞ்சதுக்கு சமமான கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்று அந்த பெண்மணியை உற்சாகப்படுத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய கூலிய மொத்தமாக ரொக்கமாக அடைஞ்சு கொள்ளக்கூடிய இன்னொரு வழி இருக்குது. உங்களோட தொழுகைகளை, ஃபர்லு தொழுகைகளை வீட்டுக்குள்ள தொழாம, ஆண்களையும் சொல்ற, ஃபர்லு தொழுகைகளை சோம்பரப்பட்டு வீட்டுல தொழாம, ஆபீஸுக்குள்ள தொழாம, மஸ்ஜிதுக்கு வந்து நீங்க தொழுவீங்கடா, உங்களுக்கு கிடைக்கிற கூலி ஹஜ்ஜுடைய கூலி. யாரு மஸ்ஜிதுக்கு மக்தூபாத் ஃபர்லான தொழுகைகளை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதுக்கு வாராங்களோ, அல்லாஹ் அவருக்கு ஒரு ஹஜ்ஜட கூலியை கொடுப்பார். ஹஜ்ஜி கூலி என்ன? சுவர்க்கம்.
ஹஜ்ஜி கூலி என்ன? வறுமை இல்லாவாகுது. ஹஜ்ஜோட கூலி என்ன? பாவங்கள் மன்னிக்கப்படுது. இந்த கூலியை தருவான் பரது தொழுகைகளை மஸ்ஜிதுல வந்து தொழுதா, 5 நேரம் தொழுதா, ஒரு நாளைக்கு 5 ஹஜ்ஜி செஞ்ச கூலி, ஒரு வருஷத்துக்கு 1800 ஹஜ்ஜி செஞ்ச கூலி, 10 வருஷம் தொழுதா 18,000 ஹஜ்ஜி செஞ்ச கூலி. சொல்லையா தந்திருக்கிறான். பாவிக்கிறவங்க பாவிக்கிறாங்க. ஆனா மஸ்ஜிதுக்கு வரும்போது மனசில இதை எடுத்துக்கொண்டு வாங்க. தொழுகிறதுக்கு மட்டுமல்ல போறேன், நான் மஸ்ஜிதுக்கு போறேன், ஹஜ்ஜுடைய நன்மையுண்டையும் இந்த பட்டோலையில போட்டுக்கொண்டு வாரத்துக்கு. சஹீஹான ஹதீஸ். இன்னும் வழிய தொடக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகைக்கு வந்தாலே ஒரு ஹஜ் அல்ல 3 ஹஜ்ஜ போட்டுக்கொண்டு போலாம். பரது தொழுகைக்கு வாரவருக்கு 3 ஹஜ்ஜ போடலாம். இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருத்தர் மஸ்ஜிதுக்கு தொழுகைக்கு வாரார், வரும்போது தொழுகையுடைய எண்ணம் மட்டுமல்ல, மஸ்ஜிதில இருந்து அங்க நடக்கக்கூடிய மஜ்லிஸ்களில ஒரு நல்ல விஷயத்தை படிக்கணும், அல்லது எனக்கு தெரிந்த ஏதாவது ஒரு விடயத்தை மற்றவருக்கு கற்றுக் கொடுக்கணும், படிச்சு கொடுக்கணும் என்ற எண்ணத்தில வந்தாலும் அல்லாஹ் ஒரு ஹஜ்ஜர நன்மை இருப்பான். ஆனா ஷைத்தான் இந்த எண்ணத்தை எடுக்க விட மாட்டான். சும்மா அனுப்பிடுவான் பள்ளிக்கு. ஷைத்தான் வர விட மாட்டார். கஷ்டம் இல்லாத எண்ணம், ஒரு சிரமமும் இல்ல, வேர்வை வடிகிறதும் இல்ல, ஹார்ட் வேகமா வேலை செய்ய போறவும் இல்ல, சும்மா ஒரு சிந்தனை தான். நீங்க 7 மணி நேரம் எடுத்து பாருங்க, ஒரு நாளைக்கு 5 நேரம் பள்ளிக்கு வர நேரம் யோசனை பண்ணுங்க, வராது, விட மாட்டான். மூணாவது அமல் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ஜி மட்டுமில்ல பெரிய அமல்கள கூலி அடையிலும் பர்து தொழுதுட்டு தடாரண்டு எலும்பி ஓடாம கொஞ்சம் இருந்து 100 தஸ்பீஹ முடிச்சிட்டு போங்க. புகாரியில் இருக்குது, பணக்கார ஏழைகள் வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழை மனுஷர் இல்லாதவங்க வந்தாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ذهب اهل الدثور بالاجر. செல்வந்தர்கள் நிறைய நன்மை எடுத்துக்கொண்டு முன்னுக்கு போறாங்க, ஹஜ்ஜிக்கு போறாங்க, உம்ராவுக்கு போறாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யறாங்க, ஜகாத்து கொடுக்கறாங்க, பள்ளி கட்டுறாங்க, அனாதைகளை கொடுக்கறாங்க, விதவைகளை கவனிக்கிறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் ஏறாம இருக்குது, பணம் இல்லாததாலேண்டாங்க. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க அவங்களோட நன்மை அடையணும்டா, அவங்க பணத்தை வச்சு என்னென்ன நன்மைகள் அடைஞ்சி முன்னேறி கொண்டு ரப்பிட்ட போறாங்களோ அந்த இடத்தை நீங்க அடையணும்டா, பரலான தொழுகையை தொழுத பிறகு 33 சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்லாஹு அக்பர் சொல்லுங்க. நீங்க செல்வந்தர்கள் பணத்தால் அடைகிற ஹஜ்ஜி உம்ரா மட்டுமல்ல, அவங்க எதையெல்லாம் அடைறீங்களோ இந்த தஸ்பீஹால அந்த பெரிய அந்தஸ்துகளை நன்மைகள் அடைவீங்க. கொஞ்ச நாளையில திரும்பி வந்தாங்க, சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த செய்தி பணக்காரர்கள் கேள்விப்பட்டு அவங்களும் தஸ்பீஹ் செய்யறாங்க, இப்ப என்ன செய்ய? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அருள், எல்லாத்திலையுமே முன்னுக்கு போயிடலாம். ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. அது ரப்புடைய சிறப்பு, ரப்பு கொடுக்கக்கூடிய கொடை, அவன் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, பள்ளி வாசலுக்கு வந்து 3 ஹஜ்ஜ தூக்கிட்டு போறீங்க, பள்ளிக்கு வாரீங்க, ஒரு ஹஜ்ஜர கூலி, இல்ம படிச்சு கொடுக்கிற எண்ணத்தோட வாரீங்க, 2வது ஹஜ்ஜர கூலி, தஸ்பீஹ முடிச்சிட்டு போறீங்க, 3வது ஹஜ்ஜி உம்ரா மஸ்ஜிது கட்டின கூலி, ஏழைகள கூலி, எல்லாத்தையும் தூக்கிட்டு போறீங்க. எவ்வளவு பெரிய நன்மைகள் எல்லாம் மறைச்சு வச்சுக்கிறான். இத விளங்கிருக்கேலா? இது விளங்காது. ஏண்டா 2 விஷயத்தை ஒரே நேரம் விளங்கெடுக்கலாம். இங்க பொறுமதி வந்திருக்குது, காசட பொறுமதி, டாலர்ட பொறுமதி இருக்குது, கோல்டட பொறுமதி இருக்குது, கொல்லுப்பிட்டு இழிக்கிற வீட்டோட பொறுமதி இருக்குது, போட்டிக்கிற கடையில பொறுமதி இருக்குது. இதனால சொர்க்கத்திலே மர்மேடும் பொறுமதியை விளங்க கஷ்டம்.
அதை விளங்குறதுக்குள்ள இடம் வைக்குது. தாராளமா தண்ணி கிடைக்கிற இடத்துல தண்ணீரை பொறுமதியை விளங்கப்படுத்தலாம். எங்க தண்ணி சொட்டும் இல்லையோ அங்கதான் தண்ணீரை பொறுமதி விளங்கும். நன்மையிட பொறுமதியை விளங்குறதுக்கு எங்க போனும் கபரிட மண்ணுக்கு மறையணுமாம். கபரிட மண்ணுக்கு மறைஞ்சா ஒன்றுமே தெருபடாது. இந்த காரும் தெருபடாது, வைக்கலும் தெருபடாது, பில்டிங்கும் தெருபடாது, நகையும் தெருபடாது. கொண்டு போறதுக்கு காசு இல்ல, கஃன்ல பொக்கெட்டும் வச்சில்ல, சும்மா போய் திறக்கிக்குது குழியில, ஒன்றுமே இல்ல. அங்க இந்த காசை கொடுத்து வாங்க சாமான் இல்ல. இரண்டாவது ஹதீஸ்ல வந்திருக்குது, வாயில கபரிட மண் பட்டா உலகத்துல ஆசையில நின்றுமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 குவியல் தங்கம் கொடுத்தாலும் 3வது இல்லையாண்டு ஏங்குறவன் தானா மனுஷன். லவ் கான லிப்னி ஆதம வாதியானி மின் ذهبின் லப்தகா ஸாலிஸா. 2 குவியல் தங்கம் கொடுத்தா 3வது தேர்ற மனிதன். இந்த ஆசைய மனச நிரக்கிற, இந்த ஆசைய நிரச்சி போதும் என்ற எண்ணத்தை கொண்டு வாரது கபரிட மண் தானா. வலா யம்லஉ ஜௌஃப இப்னி ஆதம் இல்ல துராப். ஆதமுடைய மகன் மனசிலிக்கிற பேராசைய கபரிட மண்ணை தவிர வேற எதையாலையும் நிரப்ப இயலாதண்டான். அங்க போன பிறகு விளங்கும் ஹஜ்ஜட பொறுமதி என்ன, அல்லாஹ் எவ்வளவு ஈஸியா கைக்குள்ள தந்திக்கிறான். அநியாயமாக்கிட்டு போனோமே அங்க விளங்கும். அங்க விளங்கின பிறகு வேலை இல்லை. எக்ஸாம் முடிஞ்ச பிறகு பதில் விளங்கி வேலை இல்லை. பரீட்சை எழுதுற நேரம் பதில் வரணும், ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். பரீட்சை எழுதுற நேரம் பேப்பரை கொடுத்துட்டு வந்து சொல்லாரு, இப்பதான் ஆன்சர் யாது வருகிறது, என்ன பிரயோசனம்? இதுதான் விளங்குற இடம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, மேலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கூலிகளை அடைகிறதுக்கு இன்னும் வழிகளை தொடர்ந்திருந்தாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு சுபஹுடைய தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வரார், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வாரார், தொழுதுட்டு போறார் இல்ல, ராவைக்கு 12-1 மணி வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி கொண்டு திரிஞ்சா சுபகு பிறகு ஆடிக்கொண்டுதான் இக்கவாகும், தண்ணி போட்ட மாதிரி இக்கவாகும். அவங்களுக்கு ஹஜ் உம்ரா அடையலா. சுபகு தொழுகிறதே பெரிய விஷயம். சுபக தொழுகிட்டு சூரியன் உதயம் வரைக்கும் உட்கார்ந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய zikr-ல இருக்கிறார், அல்லாஹ்வுடைய சிந்தனையில இருக்கிறார், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய அமல்களில் ஈடுபட்டிருக்கிறார். சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டி அளவண்டா 20 நிமிஷம் பிந்தின பிறகு அப்படியே எழும்பி 2 ரக்காத் தொழுகிறார். அதை நீங்க எந்த பேர்லயும் தொழையிலும், இஷ்ராக் என்று தொழுங்க, துஹா என்று தொழுங்க, பிரச்சனை இல்லை. 2 ரக்காத்து தொழுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 1.5 மணித்தியாலம் இருக்கிறார். ஃபஜ்ருக்கு மஸ்ஜிதுக்கு வந்தார், அப்படியே ஒரு 1.5 மணித்தியாலம் இருந்தார், 2 ரக்காத்து தொழுதார். இவருக்கு ஒரு ஹஜ்ஜுடைய உம்ராவிட கூலி கிடைக்கும். ஆட்கள் சந்தேகப்படுவாங்களே, இதுக்கு இவ்வளவு பெரிய நன்மைன்னு கொடுப்பானா? ஒரு மாதம் செலவழிச்சு 25 லட்சம் செலவழிச்சு மக்கள் பைத்து செய்யற ஹஜ்ஜட நன்மைய இந்த 1.5 மணித்தியாலத்தில் அமலுக்கு கொடுப்பானா? சந்தேகம் வராம இருக்கா? சொன்னாங்க, தாமா முழுமையான கூலி கிடைக்கும், முழுமையான ஹஜ்ஜுடைய உம்ராவிட கூலி கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்சாகப்படுத்தினாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போல இன்னும் சில அமல்களையும் சொன்னாங்க. இன்னும் ஒரு அமலை சொல்லி கொடுத்தாங்க, உங்களோட பெற்றோர்களுக்கு நீங்க ஹிதுமத் செய்யறதும் ஹஜ்ஜு செய்யறதை விட பெரிய கூலியை பெற்று தருமா. ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உங்களோட வாப்பவை அல்லாஹ் ஹயாத்தோடு வச்சிருக்கிறான், அல்லது உங்களோட தாயை வச்சிருக்கிறான், அல்லது 2 பேரையும் உயிரோடு வைத்திருக்கிறான். அவங்க 2 பேருக்கும் மனம் குளிர நீங்க ஹிதுமத் செய்வீங்கடா. மற்ற ஆட்களை செய்யறதான் ஹிதுமத், ஊழியம், பணிவிடை. பெற்றோருக்கு அப்படியெல்லாம் செய்யணும், பெற்றோருக்கு அப்படியெல்லாம் செய்யணும். தாய் தந்தையருக்கு பேருபகாரம் செய்யணும். அவங்களுக்கு செய்யறது உபகாரம் அல்ல,
பெற்றோருக்கு செய்யணும் பேருபகாரம். ஒரு ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு பெற்றோருக்காக அவங்களோட துஆக்கள்ல பெற்றோரு துஆ செய்யலையோ அவங்களோட ரிஸ்கில அல்லாஹ் நெருக்கடி ஏற்படுத்துவாங்க. அல்லாஹ் அநேகமாக அல்லாமா தனாஃபிசி அவருடைய கிதாபில் எழுதிக்கிறார், யாரு துஆக்கள்ல ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, சின்ன வயதில் எங்களுக்கு இரக்கம் காட்டி எங்களை வளர்த்தது போல இப்ப அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டி என்று யார் பெற்றோர்களுக்கு துஆ செய்யலையோ அல்லாஹ் அவரை ஏழ்மையை கொண்டு பொருளாதார கஷ்டங்களை கொண்டு சோதிப்பான் எழுதப்பட்டிருக்கு. சொன்னாங்க ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உங்களோட பெற்றோருக்கு நீங்க ஹிதுமத் செய்யறது ஹஜ்ஜை விட பெரிய கூலியை பெற்று தரும் சொன்னாங்க. இது போல இன்னும் சில நன்மைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேலும் சொன்னாங்க, உங்களோட முஸ்லிம் சகோதரர் ஒருத்தர் அவருடைய தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறீங்க, அவருடைய ஒரு ஹாஜத் அவரை செஞ்சு கொள்ளலாம் இருக்கிறார், அவருக்கு உடலால வைத்து நீங்க உதவி செஞ்சு கொடுக்கிறீங்க, தெரியாம இருக்கிறார், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கிறீங்க, காட்டி கொடுக்கிறீங்க, அல்லாஹ் இவருக்கும் ஹஜ்ஜுடைய கூலியை கொடுப்பாங்க. மேலும் சொன்னாங்க மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு ஜும்மாவுடைய தொழுகைக்காக குளித்து தயாராகி நறுமணத்தை பூசிக்கொண்டு பள்ளி வாசலுக்கு வாராங்களோ இவங்களும் ஹஜ் உம்ரா செய்யறதுக்காக இஹ்ராம் கட்டிக்கொண்டு வாரவங்களை போலன்னு சொன்னாங்க. ஆதாரபூர்வமான செய்திகளை உங்களுக்கு சுருக்கமா சொல்ற, ஒவ்வொன்றுக்கும் ஆதாரங்கள் அடுக்கி கொண்டு போனா அதுக்கு நிறைய நேரங்கள் தேவைப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான வழிகளை ஹஜ்ஜிக்கு போகாம வீடுகள்ல ஊர்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் அந்த கூலியில் இருந்து தூரமாகப்படாது என்பதற்காக அல்லாஹ் அறிமுகம் செஞ்சு வச்சிருக்கிறார். பள்ளிவாசலுக்கு வந்து அடையக்கூடிய நன்மைகளை வீட்டில தொழக்கூடிய இடத்துல இருந்து பெண்களும் அடைஞ்சு கொள்ள இயலும். ஆண்கள் மஸ்ஜிதுக்கு வந்து அடையக்கூடிய நன்மைகளை பெண்கள் வீட்டில அவர்கள் தொழும் இடத்தில இருந்து அடைஞ்சு கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் வீட்டில தொழுகிறது மஸ்ஜிதில தொழுகிறதை விட அவங்களுக்கு சிறந்தது என்று சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் அவங்களுக்குரிய கூலியை கொடுத்தார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான ஒரு நிலைமையில நாம் இருக்கிற நேரம் ஒரு சோதனையான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க திரும்பினாலும் சோதனையான செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கிறது, கவலையான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது, பயமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் முஃமின்கள் முஸ்லிம்கள் தைரியமாக இருக்க வேண்டியவர்கள். முஸ்லிம்கள் அநியாயம் செய்யறவங்க அல்ல, முஸ்லிம்கள் இன்னொருவனை இல்லாமலாக்கிறவங்க அல்ல, முஸ்லிம்கள் துரோகம் செய்யறவங்க அல்ல. யாராவது பாவம் செய்யறாங்களா இஸ்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல பாவம் செய்யுங்க. இஸ்லாம் சொன்ன முறையில அவங்க ஈமான அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை பூரணப்படுத்தாததால, ஈமானில ஏற்பட்ட குறைபாட்டினால அவங்க தவறுகளை செய்யறாங்களே தவிர அது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல் அல்ல. இதே நேரம் எல்லா காலத்திலும் இருந்த ஒரு பிரச்சனை தான் சூழ்ச்சி என்னது, கெட்ட சூழ்ச்சி. சூழ்ச்சி என்றா என்ன? நாங்க செய்யாத பாவத்தை எங்கட தலையில கட்டுற, நாங்க பாவம் செய்யவும் இல்லை, ஒரு தீய வேலையை செய்யும்படி காட்டி கொடுக்கவும் இல்லை, யாரையும் தூண்டவும் இல்லை, யாருக்கும் நாங்க பின்னால இருந்து உதவி செய்யவும் இல்லை. யாரோ செஞ்ச தவறு அல்லது தவற செய்ய வச்சு பின்னால இருந்து திட்டமிட்டு அப்பாவிகள் தலையில, சும்மா இருந்த ஒரு சமூகத்துடைய தலையில, நல்ல மனிதர்கள தலையில அந்த கெடுதிய தூக்கி வைக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபம் வர விஷயம். எங்க குர்ஆன் இத பத்தி நிறைய இடங்கள்ல பேசி, இதுக்கு குர்ஆன்ல சொல்ற மக்ரண்டு, நல்ல மக்களுக்கு நல்ல மக்களது ஒரு ஆளை நல்லவன் ஆக்கிறதுக்கு திட்டம் போட்டு அவரை நல்லவனாக ஆக்க முயற்சி செய்யறது இது கட்டல் அல்ல. ஒரு ஆளுக்கு தீங்கு செய்யறது,
ஒரு சமூகத்துக்கு தீங்கு செய்யறது, ஒரு ஊருக்கு தீங்கு செய்யறது, இது அல்லாஹ்வுக்கு விருப்பமே இல்லை. அல்லாஹ் சொல்றான், யார் அப்படி தீங்குக்கு சூழ்ச்சி செய்ய, படம் கீற, பின்னால இருந்து அடுத்தவனுக்கு அநியாயம் செய்ய, அடுத்தவன் தலையில குற்றங்களை சுமத்த யாரு நினைக்கிறாங்களோ அவங்களோட பக்கத்துல அல்லாஹ் செய்து கொள்வான். ஒரு ஆள் எப்படி அல்லாஹ் சொல்லிட்டாருன்னா, வகது மக்கரு மக்கரஹும், அவங்களோட எல்லாத்தையும் அவங்க போட்டாங்க, அவங்க சதிவலை பின்னினாங்க, அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஐடியாவையும் போட்டாங்க, நபிமார்களுக்கு மூமின்களுக்கு எதிராக. விளங்கிக்கோங்க, அல்லாஹ் விட்டு அதை விட பெரியது இருக்கிறது. மலையே இடிஞ்சு விழுகிற மாதிரி சூழ்ச்சியை கொண்டு வந்தாலும் அல்லாஹ் வச்சிருக்கிறது அதை உடைக்கிறதுக்குள்ள ஐட்டம். அந்த சூழ்ச்சிகளால மலைகளை இடிஞ்சு விழுகிற மாதிரி இருந்தாலும் அல்லாவிடத்தில் இருக்கிற மக்களே, அல்லாவிடத்தில் இருக்கிற சூழ்ச்சி ரொம்ப பெரியது என்று சொல்லியிருக்கிறார். வரலாறு நெருகிலையும் அது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் ஒரு மிகப்பெரிய செய்தியை உலகத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், உலகத்தில் உள்ள சக்திகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பெரிய ஒரு இடத்துல இருந்தா சூழ்ச்சியும் அநியாயம் செய்வது லேசு. கேட்க ஆள் இல்ல, பார்க்க ஆள் இல்ல, விசாரிக்க ஆள் இல்ல, எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. குர்ஆன் ஒரு தெளிவான செய்திய முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் சேர்த்து சொல்லுது. யாரு சூழ்ச்சி பண்றாங்களோ, யாரு அநியாயம் செய்யறதுக்கு திட்டம் போடுறாங்களோ அது அவங்களில தான் வந்து முடியுமா. மோசமான திட்டமிடல், மோசமான சூழ்ச்சிகள் அவங்களோட வந்துதான் முடியும், அவங்களோட தான் அது வந்து சேரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். சமூக கூட்டத்தார்கள் உலகத்தில் இருந்து ஒரு பலமான கூட்டம். அவரால் ஆட்கள் அவங்க காலை ஓங்கி அடிச்சாலே பூமிக்குள்ள பைத்திரும் கால், கை விரல்களால மலையில் உள்ள கல்லுகளை கொடைஞ்சி வீடு கட்டினாக்கள். இவங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கொல்றதுக்கு திட்டம் போட்டாங்க. பெரிய சம்பவம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ரோட்ல வர்ற வரைக்கும் குகையொன்றுக்குள்ள ஒளிஞ்சி சத்தம் இல்லாம இருந்தாங்க. வார நேரம் அந்த கதையை முடிப்போம். இவங்க எல்லா சூழ்ச்சியும் பண்ணி முடிந்த பிறகு அல்லாஹ் ஒன்றுதான் செஞ்சான், குகையில வாசலை அடக்கிற அளவுக்கு ஒரு கல் ஒன்று இறக்கி விட்டான். குகையுள்ளுக்கே செத்து போயிட்டாங்க. சூழ்ச்சி பண்ணினாங்க, அடுத்தவன் அழிக்க அல்லாஹ் ஒரு கல்லத்தான் இறக்கிறான். அழிக்க நினைத்தவர்கள் எல்லாம் அவங்களோட கதை முடிஞ்சு போயிட்டு. பிறவுண்ட குடும்பத்தில் இருந்து ஒரு பூமி, பிறவுன் எப்படி ஆட்சி செஞ்சவன், முழு துனியாவையும் ஆட்சி படைச்சால், எகிப்த ஆட்சி படைச்சால் 16 லட்சம் மோசத்தை கையில வச்சிருந்தாரு. எப்படி எல்லாம் அநியாயம் பண்ணினான், எப்படி எல்லாம் சூழ்ச்சி பண்ணினான். அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரே ஒரு ஆம்புல ஈமான் கொண்டதனால மிக மோசமாக கொல்லப்பட்டார். குடும்பத்தை சேர்ந்த ஈமான்தாரியான ஒரு மனிதர் சொல்றாரு, அவரை அடிச்சு கொள்ற நேரம் கேட்டாரு, நீங்க மனுஷனை சொல்றீங்க, இந்த ரப்பு அல்லாஹ்னு சொன்னதுக்காக இவர் செஞ்ச தப்பு கலிமா சொன்னதா, இவர் செஞ்ச தவறு ஈமான் கொண்டதா? முடிவு என்னாச்சு, அவரை கொண்டாங்க. கடைசி என்ன ஆகுது, அவர் சுவர்க்கத்துக்கு போயிட்டு நின்றாரு. யாரு சூழ்ச்சி பண்ணினோ அந்த பிறவுனும் அவனோட இருந்த படையினரும், குர்ஆன் சொல்லுது, இப்போதும் அவங்களோட கபறுகளுக்கு காலையிலையும் மாலையிலையும் நெருப்பு மூட்டப்படுகிறது, கியாமத்திலே நரகத்துக்கு அனுப்புவோம் என்றார். அன்னாரு யுரதுன அலைஹா குதுவன் வஅஷியா வயௌம தகூமு ஸஆ அத்கிலு ஆல ஃபிர்அவுன் அஷத்தல் அஸாப். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது ஒரு பொதுவான சுன்னத். நல்ல விஷயங்கள் நடக்கிற நேரம்
ஈமானுடைய பணிகள் நடக்கிற நேரம் சில விஷ கிருமிகளை சூழ்ச்சிக்காக நாங்க நிப்பற்றுறேன். وَكَذَلِكَ جَعَلْنَا فِي كُلِّ قَرْيَةٍ أَكَابِرَ مُجْرِمِيهَا لِيَمْكُرُوا فِيهَا. ஒவ்வொரு கிராமத்திலேயும் அங்குள்ள ஆக பெரிய விஷமிகளை அந்த ஊருக்கு சூழ்ச்சி செய்தவங்களாக ஆக்கியிருக்கிறோம். அவங்க எல்லா சூழ்ச்சியும் பண்றாங்க, எல்லா வேலையும் பண்றாங்க, அவங்க முன்னுக்கு நின்று எல்லாத்தையும் செய்யறாங்க. ஆனா வமாயம் குருன இல்லாவி அம்புசிஹிம் வமாய ஷுரூன், அவங்களுக்கு தெரியா அவங்க சூழ்ச்சி பண்ணிக்க அவங்களுக்கு தான். ஈமான்தாரிகளுக்கு அவங்க சூழ்ச்சி பண்ணல, அவங்களோட அழிவுக்கு அவங்களே குழி தோண்டி கொண்டிருக்கிறாங்க என்ற செய்தி உலகம் சொல்லு குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த விடயத்தில ரொம்ப தெளிவாக, ரொம்ப தைரியமாக, ரொம்ப நம்பிக்கையோட, ரொம்ப தெளிவான பார்வையோட அல்லாஹுடைய ஹஸானாவை, அல்லாஹுடைய அரசிலிருந்து இறங்கக்கூடிய அந்த உதவிகளின் மீது பூர்த்தியான நம்பிக்கையோட வாழக்கூடிய நிலைமை உருவாக்குறதோட எங்களுக்கு இருக்கிற தவறுகளையும் திருத்திக் கொள்ளும். நிலைமைகள் திடீரென்று மாறுறது சும்மாவல்ல. நிலைமைகள் மாறுறது ஒன்றே நாங்க பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறதாக, இரண்டாவது எங்களோட இருக்கிறவங்க பாவம் செய்யும் போது நாங்க அதை கண்டுகொள்ளாம எங்கட தொழிலையும், எங்கட ஆசா பாசங்களையும், எங்கட கல்யாணங்களையும், எங்கட ஏனைய விடயங்களிலேயும் நாங்க மெய் மறந்து பேசிக் கொண்டிருக்கிறது இப்படியான நிலைமைகள் உண்டாகிறதுக்கு காரணமாக அமையும். குர்ஆன் சொல்லுது, வமா அஸாபகும் மின் முஸீபா ஃபபிமா கஸபத் ஐதீகும், உங்களுக்கு ஏற்படுற முசீபத்துகள் நீங்க கையால செஞ்ச பாவங்களால தான் என்று சொல்றார். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில அவன் எதுக்காக எங்களை படைத்திருக்கிறானோ அந்த நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கும், ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மைகள் எந்தெந்த அமல்கள் மூலம் அடைய முடியுமோ அந்த அமல்களை மௌத்து வரை பேணுதலாக செய்து அடைந்து கொள்வதற்கும், எல்லா ஷர்றுகள் இருந்தும், எல்லா மக்ருகள் இருந்தும், எல்லா அநியாயங்கள் இருந்தும் பாதுகாக்கப்பட்ட ஒரு சமூகமாக வாழ்வதற்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த நாட்டை அல்லாஹு தஆலா சமாதானமான ஒரு நாடாக ஆக்குவானாக. முழு உலகத்திலேயும் சமாதானத்தையும் அமைதியையும் ஏற்படுத்துவானாக. அநியாயங்கள் இருந்து முழு மனித சமூகத்தையும் பாதுகாப்பானாக. மக்களில் இருந்து ரப்பு பாதுகாப்பானாக. கண்ணியமாக வாழ்கின்ற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.